பெரிய பயங்கரமான ட்ரக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நடக்கணும்லாம் அப்படிலாம் இல்லை. ஒரு பள்ளம், ஒரு 2 மலை கேப் இருந்துச்சு. அந்த மலையிலையும் சேம் கொஞ்சம் உள்ள போக போக வெளிச்சமே வரல. சின்ன அப்படியே ஒரு ஆள் தான் போகலாம், அந்த மாதிரி தான் இருக்கு. அப்படியே அது கம்பிலாம் கூட கொஞ்சம் அப்படியே வீக்காக இருக்கு. ஒரு கம்பியே இல்லை, படிக்கட்டு தான் இருக்கு. அதனால அதில் இறங்கும் போது பார்த்து ஸ்லோவாக கால் வச்சு வந்து இவனை தான் இறங்கிட்டே இருந்தோம். மேலே இருந்து பார்க்கும்போது ஐயோ என்னடா இவ்வளோ, ஏன்னா 2 மலைக்கும் எந்த கனெக்டிவிட்டியுமே இல்லை. இந்த பாலம் மட்டும்தான் அந்த மலையை வந்து கனெக்ட் பண்ணுது. இந்த மலையே வந்து அழகாக ஒரு பக்கத்துக்கு அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து அந்த இரும்பு வந்து துருப்பிடிச்சு போய் கொஞ்சம் அந்த கட்டாய் அது அப்படியே பாருங்க, காலை வச்சா அப்படியே உள்ளே போகுது. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மேவிக் மணி vlog. நீங்கள் இப்போ பார்க்குறது பார்ட் 2. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, மேலே லிங்க் கொடுக்குறேன். நாங்கள் வந்து மேலே கொஞ்ச நேரம் ட்ரோன் வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே இறங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மேலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே மேலே ஏறி அந்த மர வழியாக தான் ஏறி அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். ட்ரோன் ஷாட்டெல்லாம் எடுக்கும்போது அப்படியே க்ரௌட் இல்லாமல் ஒரு மாதிரி நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றதுனால அப்படியே எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணது ஓகே, நம்ம கொஞ்சம் அப்படி அந்த பக்கமாக போய் பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு மலை இருக்கு இல்லையா, அந்த மலைக்கு இன்னும் போகவே இல்லை. அதனால் இந்த மலையிலேருந்து அப்படியே நடக்க ஆரம்பித்து ப்ரோ நானும் அப்படியே செப்பரேட்டாக பிரிஞ்சிட்டோம். உடனே கொடுங்க ப்ரோ நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நரேஷ் ப்ரோ வாங்கிட்டாரு. ஸோ அவர் எடுக்க ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் போய் அந்த கோயில் டெம்பிள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் அந்த சிவனோட சன்னதியெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கு பக்கத்துலேயே பாருங்கள் ஐயப்பனோட சன்னதி இருக்கும், அழகாக குட்டியாக. நம்ம மோஸ்ட்லி வந்து மலையில் வந்து இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம். சிவன் சன்னதிக்கு பக்கத்துலேயே வந்து ஐயப்பன் சன்னதி. இங்கே அழகாக ஐயப்பனுக்குன்னு ஒரு சன்னதி வச்சுருக்காங்க, அழகாக அதுவும் வந்து. ஆனால் இங்கே பூஜை நடந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், அப்பப்போ பூஜை பண்ணுறாங்க. அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பார்வதி சன்னதி. நாங்கள் வந்து டைம் கொஞ்சம் மழை பெஞ்ச மாதிரி இருந்தது, அதனால் மேலே அங்கங்கே தண்ணி இருந்தது. இங்கே ஏதோ பெருசாக மேலே மண்டபம் ஏதோ கட்டுறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சுற்றி கவனிச்சிங்கன்னா தெரியும், அங்கங்கே பில்லர் போட்டு ஒரு காலம் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த பில்லர் எல்லாம் வந்து ஃபினிஷ் ஆகாமல் அது கம்பியெல்லாம் அப்படியே நீட்டிகிட்டு இருக்கு. அழகான நந்தி. அப்படியே நாங்கள் நின்று பேசிட்டே இருந்தோம். அவரும் வீடியோ ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தார். கொஞ்சம் அப்படியே வாக் பண்ணி கீழே இறங்கிட்டு பார்த்தா அந்த பிரிட்ஜு வந்துருச்சு. சரியான பிரிட்ஜு அது. ஏன்னா அந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்தரத்தில் இருக்க மாதிரி இருக்கும். 2 மலையும் கனெக்ட் பண்ணுறது அந்த பிரிட்ஜு தான். அந்த தொங்கு பாலம்லாம் சொல்கிற மாதிரி அந்த பிரிட்ஜு சரியான ஷேக் வேறு. கொஞ்சம் அங்கங்கே துரு பிடிச்சி இத்து போய் அந்த பாலமே கொஞ்சம் டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருந்துச்சு. நடந்து வர்றது கொஞ்சம் ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருந்தது. செம்ம த்ரில்லு. நீங்கள் அதில் நின்று கீழே குனிஞ்சு பார்க்கும்போது தான் அது எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்குன்றதே தெரியும். அப்படியே கிராஸ் பண்ணி நாங்கள் இந்த பக்கமாக வந்துட்டு இவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் பாபு ப்ரோவும் மேலேருந்து அப்படி கீழே பார்க்குறோம். பார்த்தா சரியான பள்ளம். அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே நாங்களும் ஸ்லோவாக நடந்து வர ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலை மேலே ஏறணும் அப்படின்னா ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தை பிடிச்சி தான் மேலே ஏறணும். அந்த மரம் வழுக்குது, கால் வைக்கிற இடம்லாம் வழுக்குது, கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடின்ற மாதிரி வழுக்கிட்டே இருக்குது. எப்படியோ ஒரு வழியாக நான் மேலே ஏறிட்டேன். ஃபஸ்ட்டு ஏறினதுக்கப்புறம் அப்படியே பின்னாடியே வந்து அவங்களும் ஒருத்தராக வந்தாங்க. எப்படியோ ஒரு வழியாக எல்லாம் பேண்ட்டு போட்டு நாங்கள் இன்னும் ஆஃபீஸ் போகிற மாதிரி கிளம்பி வந்துட்டோம். அதனால் ஏறுறதுக்கு பேண்ட்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்படியே ஒரு வழியாக மேனேஜ் பண்ணி ஒருத்தராக மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். மேலே வந்தோன்னா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அட்வென்ச்சர் தான். அங்கே ஒரு பாறையில் நின்று அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு தாவி குதிச்சு ஜம்ப் பண்ணி கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சுன்னா காலு கீழே ஏதாவது பிறண்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ எப்படியோ ஒரு வழியாக எகிரி குதிச்சு அந்த எட்ஜுக்கு போகிறதுக்கு கிளம்பிட்டோம். அப்படியே ட்ராவல் பண்ணி மேலே வந்துட்டோம். அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. இந்த மலையிலேருந்து பார்க்கும்போது இன்னொரு சைடு செம்ம பியூட்டியாக இருந்தது. அதுவும் பார்க்குறதுக்கு எவ்வளோ பள்ளம் ஐயோப்பா, அது பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்க அந்த கோயிலும் ஒரு பக்கம் அழகாக மேலே தெரிஞ்சுது. இங்கே அப்படியே நடந்து வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு சின்ன பிளேஸ் ஒன்று இருக்குது, அங்கே உட்கார்ற மாதிரி. அப்படியே உட்காந்து இந்த பக்கம் சீனரி ஃபஸ்ட்டு அந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தோம். இந்த பக்கம் எப்படி இருக்குது வியூ அப்படின்றது பார்க்குறதுக்காக நாங்கள் எல்லாம் வந்தோம். கேர்ஃபுல்லாக வரணும், சின்னதாக ஸ்லிப் ஆனாலும் கஷ்டம் தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப பள்ளம். அந்த மலைக்கெல்லாம் நிறைய கேப் இருந்துகிட்டே இருந்தது. சரி அதை முடிச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க ஆரம்பித்தா எப்படி ஏறணுமோ அதே மாதிரி ஒரு பள்ளம், ஒரு 2 மலை கேப் இருந்துச்சு. அந்த மலையிலையும் சேம் கொஞ்சம் உள்ள போக போக வெளிச்சமே வரல. சின்ன அப்படியே ஒரு ஆள் தான் போகலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே அதுக்குள்ளே இறங்கி நடக்க ஆரம்பித்தோம்னா ஒரு மாதிரி பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். க்ரௌடு பாய்ஸ் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும்போது பெருசாக தெரியாது, ஜாலியாக போயிடும். தனியெல்லாம் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி திகிலாகவே இருக்கும் இதுக்குள்ளே நடந்து போகிறதுக்கு. சேம் அதே மாதிரி கொஞ்சம் தூரம் வந்து நீங்கள் டார்ச் அடித்தா உள்ளே தெரியும். டார்ச் அடித்து தான் போகிற மாதிரி. இங்கே வந்து படிக்கட்டு மாதிரி அமைச்சிருக்காங்க.
வச்சுருக்காங்க. அந்த இரும்பு இல்லாமல் படிக்கட்டு மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் அப்படியே தாண்டி வந்தோடனே அவ்வளோதான். அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரி இரும்பில் வந்து ஃபுல்லாமே இறங்கி போகிறதுக்கு வச்சுருக்காங்க. அதெல்லாம் எப்போ போட்டதுன்னு தெரில. ஆனால் கொஞ்சம் வந்து வீக்காக தான் இருக்குது எல்லாமே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பள்ளம் பாருங்கள். 2 மலையும் இதுதான் இணைக்கிற மாதிரி இருக்கிற அந்த பாலம். மேலே பாருங்கள், நாங்கள் இந்த பாலத்தில் தான் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனோம். அப்படியே வந்து திரும்ப கீழே வந்து பார்த்தோன்னா இந்த கேப் வழியாக தான் பாருங்கள், அந்த கேப்பை வந்து கருங்கல்ல வச்சு ஒரு படிக்கட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேப் வழியாக தான் இறங்கி வந்துட்டு அந்த இரும்பு பாலத்தில் இறங்கி கீழே போகணும். ஸோ ஏறுறதுக்கு ஒரு வழி, இறங்குறதுக்கு ஒரு வழி. நம்ம அந்த வழியாகவும் இறங்கலாம். ஆனால் இது வந்து அட்வென்ச்சர். அந்த வழி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வழியை வந்து நம்ம பார்க்கலான்றதுனால இந்த வழியை இறங்குறோம். கொண்டு போன திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். அதாவது வாட்டர் பாட்டிலில் தண்ணி காலியானாலும் அப்படியே நாங்கள் வாட்டர் பாட்டிலை கீழே கொண்டு வந்துட்டோம். இங்கே வேறு எதாவது க்ளீன் பண்ணலான்னு பார்த்தாலும் நாங்கள் எதுவும் பேக் எதுவும் கொண்டு போகல. இல்லைனா அங்கே இருக்கிற ஏதாவது வேஸ்ட் இருந்ததுன்னா கூட நாங்கள் கொண்டு வந்திருப்போம். ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் கொண்டு போனதை அங்கே கீழே கொண்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதுக்கப்புறமேட்டு எப்படி ஏறணுமோ அதே மாதிரி கீழே இறங்குறதும் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருந்தது, பயங்கரமாக. ஏன்னா ஏறும்போது தெரியல, கீழே இறங்கும் போது அந்த பள்ளத்தை பார்க்கும்போதே ஒரு மாதிரி பயங்கர டீப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே ஸ்லோவாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே பார்த்தா ஃபுல்லாக அந்த பாலம் ஃபுல்லாக இரும்பு தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து அந்த இரும்பு வந்து துருப்பிடிச்சு போய் கொஞ்சம் கொஞ்சம் அங்கே கட்டாயி அது அப்படியே பாருங்களேன், காலை வச்சா அப்படியே உள்ளே போகுது. சரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வர்றவங்க பிரச்சனை இல்லை. குழந்தைங்க வராங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கவனமாக தான் வரணும். சூப்பராக இருக்கும். ஒரு மாதிரி த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக ட்ரிப்பு ஒரு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்கலாம் கண்டிப்பாக இந்த பிளேஸ்க்கு வாங்க. வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எல்லா இடத்துலையுமே. சாதாரணமாக அப்படி இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்காக ஒரு மலையில் ஏறி இந்த மாதிரி இரும்பு பாலத்துலலாம் இறங்குறது போகிறது அப்படின்றதெல்லாம் இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். கம்பிலாம் கூட கொஞ்சம் அப்படியே வீக்காக இருக்குது. ஒரு கம்பியே இல்லை, படிக்கட்டு தான் இருக்குது. அதனால் அதில் இறங்கும் போதே பார்த்து ஸ்லோவாக கால் வச்சு 1 by 1 தான் இறங்கிட்டே இருந்தோம். மேலே இருந்து பார்க்கும்போது ஐயோ என்னடா இவ்வளோ, ஏன்னா 2 மலைக்கும் எந்த கனெக்டிவிட்டியுமே இல்லை. இந்த பாலம் மட்டும்தான் அந்த மலையை வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த மலையே வந்து அழகாக ஒரு பக்கத்துலேருந்து பார்க்க ஒரே ஒரு பாறை மலை மாதிரி தான் தெரியும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்ட ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரியும் இந்த மலை வந்து 2ஆக இருக்குது. ஸோ அழகாக இந்த 2ஆக இருக்கிற மலைக்கு பாலம்லாம் போட்டு அந்த வியூவை பாருங்கள். நீங்கள் ஏறுற வழியில் கூட இறங்கலாம், இறங்குற வழியில் கூட ஏறலாம். ஸோ அதில் உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, இப்படி தான் ஏறணும் அப்படி தான் இறங்கணும்னு. நான் அந்த பக்கமாக ஏறிட்டு வெஹிக்கிளில் வரவங்க அங்கே ஃப்ரண்ட்டில் காரை ட்ராப் பண்ணிவிட்டு 2 வீலரை ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேயே நிறுத்திட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட்டில் ஏறி ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த பக்கமாக இறங்கி வரலாம். இறங்கிட்டு ரிட்டர்ன் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபுல்லாக ஒரு காட்டுக்குள்ளே ட்ரக் போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு போனது வந்து உடனே மலை ஏறிட்டோம். இது நீங்கள் 2வது வழியாக வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே காட்டுக்குள்ளேயே வர மாதிரி இருக்கும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த மலையை சுற்றி அப்படியே காட்டுக்குள்ளே நடந்து வர மாதிரி. சின்ன மலை தான், அழகாக இருக்குது. பெரிய பயங்கரமான ட்ரக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் நடக்கணும்லாம் அப்படிலாம் இல்லை. அதே மாதிரி இந்த மலையிலேருந்து ஒரு சைடில் பாருங்களேன், அழகாக ஸ்லோவாக ஊற்று அப்படியே அந்த மலையிலேருந்து கசிஞ்சு வருது நீர். வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸோ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரக் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாகவும் சரி ஹெல்த்தியாகவும் சரி லைஃப் ஸ்டைல் வந்து நீங்கள் வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு எவ்வளோ ஸ்டாமினா இருக்குது, நம்மளால் வந்து எவ்வளோ தூரம் நடக்க முடியும், நம்ம ஃபிட்டாக இருக்கோமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து ஜாபு ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம அதுலேயே இருக்கிற அந்த ஒரு ப்ரெஷரில் ஒரு சின்னதாக வந்து நேச்சரோட கனெக்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பிளேஸ் இருக்குது, அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக ஒரு ட்ரக் போயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் வரலாம். அந்த மாதிரி நீங்கள் லைஃப் ஸ்டைல் இருக்கிறது ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பு வந்து அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வந்தோம். அது வந்து நல்ல ஒரு மெமரிஸ், நல்ல ஒரு அந்த என்டையர் ட்ரிப்புமே ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி வீடியோ வந்து நெக்ஸ்ட் நிறைய ட்ராவல் vlogs மாதிரி நான் போடலான் இருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோலாம் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அந்த வழி. இந்த பக்கமாக ஒரு வழி, இது வந்து போகும்போது வந்தது, இது வரும்போது வந்த வழி. ஸோ இந்த வழியாக தான் போனோம் நம்ம. அப்போ போகும்போது டக்குன்னு மலை ஏற ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது. ரிட்டர்ன் வந்தது இந்த பக்கம், அது காட்டுக்குள்ளே வர மாதிரி இருந்தது. எங்கே போனாலும் நமக்கு வந்து ஒரு நாயின்றதோ இல்லை வேறு ஏதாவது பூனியோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு அனிமல் வந்து நம்ம கூட கனெக்ட் ஆகிடும். இருந்து ஒருத்தர் அப்படியே ஸ்லோவாக வந்தார். அப்படியே வந்து நம்ம கூட கொஞ்ச நேரம் அப்படியே விளாண்டுட்டே இருந்தார். துர்கா அவர் கூட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டார் அந்த டாக் கூட. ஸோ உள்ளேருந்து நம்ம ஆளுங்க இன்னும் வரல, 2 பேர் வர வேண்டியது இருந்தது. அவங்களும் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மலையை பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போயே ஒரு மாதிரி சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கணுன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த முடிஞ்ச உடனே எல்லாருமே பேக் டு ஹோம் எல்லாருமே கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.